பிரித்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பார்த்தீர்களாம், இந்த வசனம் யாருக்கு பொருந்துமோ இல்லை, எனக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஏனென்றால் எத்தனையோ பேர் என்னோடு கூட படித்தவர்கள், மிகவும் அறிவானவர்களாக, பேச்சாற்றல் உடையவர்களாக, ஞானம் உடையவர்களாக, புத்தி உடையவர்களாக இருந்தார்கள். நான் அவர்களோடு கூட என்னை ஒப்பிட்டு பார்க்கையிலே நான் ஒரு பைத்தியமாக இருந்தேன், ஒன்றும் அறியாதவனாக இருந்தேன், எப்படி பேச வேண்டும் என்று தெரியாதவனாக இருந்தேன், வாழ்க்கையில் எடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவர்களெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் பைத்தியமான என்னை அவருடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார். இதோ இன்றைக்கு ஆண்டவருடைய வாயை திறந்திருக்கின்றார், பேச வைத்திருக்கின்றார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கின்றார். ஆனாலும் கூட கர்த்தர் ஏன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை என்று நான் சிந்தித்து பார்க்கின்றேன். என்றால் என்னை விட அவர்களுக்கு எத்தனையோ மடங்கு அறிவு இருந்தது, திறமை இருந்தது. ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் பார்க்கவில்லை. என்றைக்கு ஒரு மனிதனுடைய சுயத்தினாலே நான் எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன், அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று சொல்லி நினைக்கின்றானோ அன்றைக்கு ஆண்டவர் அவனை வேண்டாம் என்று புறக்கணித்து விடுகின்றார். ஏனென்றால் ஞானிகளாய் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களை குறித்து பெருமை உடையவர்களாக, அகம்பாவிதம் உடையவர்களாக, கர்வம் படைத்தவர்களாக இருப்பதை நாம் காண்கின்றோம். எனவே தான் அவர்களை வெட்கப்படுத்தும்படியாக இந்த உலகத்தின் பார்வையில் பைத்தியமாக இருப்பவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கின்றார். முக்கியமாய் தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் தெரிந்து கொள்கின்றார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலகீனர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா? ஒன்று உடல் அளவிலே பலன், ஃபிசிக்கலி வெரி ஸ்ட்ராங். இன்னொன்று மனதளவிலே வெரி ஸ்ட்ராங், மென்டலி வெரி ஸ்ட்ராங். அவர்களையெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளாதபடிக்கு பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார், வியாதிப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார். மறைந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை நினைத்து பாருங்கள். முழங்காலில் நின்று ஜெபித்து அவருடைய கால் நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நடக்கவே முடியாது. கையிலாக கொடுத்து தான் அவர் நடப்பார்கள். நாமெல்லாம் உட்காரும்போது மெதுவாக உட்காருவோம், ஐயா டமான்னு உட்காருவாங்க. ஏனென்றால் அந்த அளவிற்கு கால்கள் பலகீனமான கால்களாக இருந்தது. ஆனாலும் கூட ஆண்டவர் அவர்களை எவ்வளோ வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார், எவ்வளோ அருமையானபடிக்கு அவர்கள் பிரசங்கங்களை செய்தார்கள், எவ்வளோ ஆனபடிக்கு பாடல்களை பாடினார்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றது. எனவே நாம் மனதளவில் பலகீனமானவர்களாக இருந்தாலும், உடலளவில் பலகீனமாக இருந்தாலும் அதை பற்றி ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லை. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எனவே எனக்கு பலம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, ஞானம் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கதறுவதை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் மனம் பொருந்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களாம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி, எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்குற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு இருக்கிறது என்று அறிந்து அவர்கள் தங்களை பலப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க. வியாதிகளை மாற்றுங்க. மரணப்படுக்கையில் இருப்பவர்கள், ஐசியூவில் இருப்பவர்களை எப்படியாவது விடுவித்து கொண்டு வாருங்க. நீண்ட காலமாக நல்ல காரியம் நடக்காதா என்று காத்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.